ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் ஒரு புட்டு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புதுமையான புட்டு. இது கொட்டாச்சியை வச்சு நம்ம எப்படி புட்டு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிருக்கேங்க. கொதிஞ்சதும் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அந்த சுடுதண்ணிலே நல்லா வெந்ததும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டணுங்க. உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடணுங்க. ஒரு இளம் சூடாக நம்ம ஆற வச்சு நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருக்கணுங்க. அந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு நம்ம உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு மாவு இளம் சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும். உருட்டி முடிச்சிடலாம். முடிச்சதை நம்ம தேங்காயை கொஞ்சம் திருவிக்கலாங்க. ஒரு மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் திருவிக்கலாம். ஏற்கனவே நான் கொட்டாச்சி 3 கொட்டாச்சியை வச்சு நம்ம பின்னாடியெல்லாம் நல்லா அந்த நாரெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையானது என்னென்னா, ஜீனி ஒரு அரை கப் அளவுக்கும், தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கும், 3 கொட்டாச்சி இருக்கிறதுனால நம்ம இலையை வச்சு நம்ம மூடி அதை வேக வைக்க போகிறோம். இலை அந்த கொட்டாச்சி அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒவ்வொரு கொட்டாச்சிலையாக நம்ம அதை கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டு அது மேலே இந்த உருண்டைகளை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணுங்க. மேலே ஃபுல்லும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 3 கொட்டாச்சிலேயே அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இலையை எடுத்து இடையில தேங்காய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் இப்போ போட தேவையில்லைங்க. லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இலையை வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா உள்ளே அமுக்கி வச்சு நம்ம மூடி வச்சுட்டு
பிஞ்சு இலையாக இருந்தாங்க உள்ளே நல்லா போகும். நல்லா பிஞ்சு இலையாக நம்ம வந்து இதை வந்து உள்ளே வச்சு அமுக்கி இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி உள்ளே நல்லா சொருகி விட்டுறணும். இப்போ இட்லி பானையில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சு அது மேலே வந்து எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். ஸ்டவ்வில் வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு இலையாக எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொட்டாச்சி பிடிக்கலன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிண்ணம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவுலு இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதை வந்து இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். மேலே வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், உள்ள கொட்டாச்சிக்குள்ளே எண்ணெய் எதுவுமே நான் வந்து தேய்க்கல. சும்மா வெறுமனே கழுவிட்டு அதை வந்து உள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ.